ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக் வித் வினோ. இன்றைக்கி நான் உங்களை சில முக்கியமான உபயோகமான வீட்டு குறிப்புகளோட சந்திக்க வந்திருக்கேன். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக என்ன டிப்புன்னு பார்த்துடலாங்க. நம்ம கிச்சனில் நம்ம எல்லோரும் கல்லுப்பு யூஸ் பண்ணுவோம். இந்த கல்லுப்பை இந்த மாதிரி பீங்கான் கண்டெய்னரில் போட்டு வைக்கிறப்போ உப்பு நாளடைவில் நீர்த்து போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஒரு பிளாஸ்டிக் ஜார்லேயோ இல்லை சில்வர் கண்டெய்னர்லேயோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ நாளடைவில் அந்த உப்பை அந்த ஜார்ஸை அரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி ஜாடி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லைங்க, அதில் போட்டு யூஸ் பண்ணுற ஸ்பூன் கூட நம்ம இந்த மாதிரி உட்டன் ஸ்பூனாக யூஸ் பண்ணிக்கணும். சில்வரோ இல்லை பிளாஸ்டிக்கோ யூஸ் பண்ணுறப்ப அந்த உப்பு நாளடைவில் அதை அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கூட வரலாங்க. இந்த மாதிரி ஜாடிஸ் நிறைய கிடைக்குது. நம்ம தள்ளுவண்டியில் கூட விற்றுட்டு வர்றாங்க. ரோட்டோர கடைகளில் கூட இருக்குங்க. நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன டிப்புன்னு பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம இருக்கிற இந்த பெருந்தொற்று காலத்தில் பெருந்தொற்றுலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகளை நம்ம பின்பற்றுறோம். அதாவது மாஸ்க் போடுறோம், கைகளை அடிக்கடி கழுவுறோம், வெளியில் போயிட்டு வந்த உடனே நம்ம இருக்கிற பொருள்கள் எல்லாத்தையும் சானிடைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம வீட்டையும் நம்ம சானிடைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஆமாங்க. அதாவது வீட்டில் உள்ள எல்லா எல்லா அறைகளில் உள்ள எல்லா மூலைகளிலையும் எல்லா கார்னர்ஸ்லையும் இந்த மாதிரி கல்லுப்பை போட்டு வச்சிடுங்க. காலையிலையோ இல்லை நைட்டோ இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அப்புறமா மறுநாள் நம்ம பெருக்கிறப்போ இந்த உப்போடு சேர்த்து குப்பையையும் நம்ம பெருக்கிட்டு வருவோம். அப்படி பெருக்கிட்டு வர்றப்போ வீடு எல்லாமே இந்த உப்பால் நமக்கு சானிடைஸ் ஆயிரும். உப்பு மிகச்சிறந்த கிருமிநாசினிங்க. அதில் இருக்கிற சோடியம் குளோரைடு மாதிரி ஒரு சிறந்த கிருமிநாசினி வேறு எதுவுமே இல்லைங்க. அதனால் இந்த பெருந்தொற்று காலத்தில் இந்த டிப்பை நீங்கள் கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள். பெருந்தொற்றுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிப் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் தனியா இந்த மாதிரி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே வண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே ஓட்டையாக இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ளே உடச்சி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வண்டுகள் வர ஆரம்பிச்சிருக்கும். இதை வண்டுகள் வராமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம நல்லா கலந்து வச்சிடணும். அப்படி வைக்கிறப்ப நமக்கு வண்டுகள் வராமல் இருக்குங்க. இதை நான் ட்ரை பண்ணி எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. அதனால தான் நான் இந்த டிப்பை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மொத்தமாக வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கப்போ அது சீக்கிரமாகவே கருத்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதை நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கிளாத்தை காற்று படாத மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதோட காம்பு பகுதியை மட்டும் ஒரு பேப்பர் வச்சோ இல்லை ஒரு கிளாத் வச்சோ நம்ம காற்று படாத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அப்படி பண்ணுறப்ப நிறைய நாளுக்கு அந்த பழம் கருப்பாகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் எல்லா பொருள்களையும் நம்ம அதிக அளவில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோங்க. அந்த வகையில் தக்காளி பழத்தை நம்ம எப்படி வெளியிலேயே ரொம்ப நாளுக்கு கெடாமல் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ற டிப்பை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த டிப் ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்களுக்கு, அப்புறம் ஃப்ரிட்ஜில் தக்காளி பழத்தை ஸ்டோர் பண்ணி வைக்க பிடிக்காதவங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்குங்க. அதாவது தக்காளி பழத்தோட காம்பு பகுதி கீழ்ப்பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு காற்று போகிற மாதிரியான ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்க. இப்படி நம்ம வைக்கிறப்ப ரொம்ப நாள் வரைக்கும் தக்காளி கெடாமல் இருக்குங்க. நம்ம வாங்குறப்பவே அரைவாசி தக்காளி பழம் காயாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னாலுமே தக்காளி பழம் ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன டிப்புன்னு பார்த்துடலாங்க. அதாவது இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் நம்ம ஒரு பிக்கிலோ இல்லை கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அதை எவ்வளோ தான் வாஷ் பண்ணாலும் அந்த ஸ்மெல் அதில் விட்டு போயிருக்காது. அந்த மாதிரி கண்டெய்னர்ஸை இந்த மாதிரி ஒரு தீக்குச்சியை நம்ம பற்ற வச்சுட்டு உடனே ஆஃப் பண்ணி அதில் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அந்த தீக்குச்சியோட ஸ்மெல்லில் பழைய ஸ்மெல் காணாமல் போயிடும்.
விட்டுடுங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்களும் இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். நெக்ஸ்ட் என்ன டிப்புன்னு பார்த்துடலாங்க. வீடுகளில் வெயில் காலங்களில் எறும்பு வர்றது ரொம்பவே சகஜதாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம எறும்பு பொடி கட்டாயம் நம்ம வீடுகளில் வச்சுருப்போம். அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டிப்பு தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஓல்டு டால்கம் பவுடர் இருக்கக்கூடிய கண்டெய்னரில் எறும்பு பொடியை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, குழந்தைகள் இருக்க வீட்டில் இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிறப்போ ரொம்ப சேஃபாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். சாதாரணமாக நம்ம முட்டை வேக வைக்கிறப்போ கல்லுப்பு சேர்த்து வேக வைப்போங்க. சில சமயங்களில் முட்டை வெடித்து ஒரு மாதிரி தண்ணி கோர்த்துட்டு வருங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நம்ம வேக வச்சோம் அப்படின்னா முட்டை உடையாமல் அழகாக ஒன்று போல் வெந்து வந்துடுங்க. நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிப் சர்க்கரை டப்பாவில் எறும்பு வராமல் அவாய்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோங்க. ஸோ எறும்பு சர்க்கரை டப்பாவை மட்டும் எப்படி தான் அடையாளம் தெரியுமோ அப்படியே கரெக்டாக அதில் வந்துடுங்க. நம்மளும் நிறைய கண்டெய்னர் சேஞ்ச் பண்ணி பார்த்துருப்போம், சுற்றிலும் எறும்பு பொடி போட்டு பார்த்துருப்போம். ஆனால் எதுக்குமே இந்த எறும்பு அசையவே அசையாதுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் சாமி ஃபோட்டோவுக்கு பூ வைக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியங்க. அதாவது பூ நிற்காது, கீழே கீழே விழுந்துடும். அதுக்கு என்கிட்ட சூப்பரான டிப் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு பழைய பேனா மூடியை எடுத்து அதை அந்த ஃபோட்டோவுக்கு பின்புறம் இந்த மாதிரி செல்லோ டேப் வச்சு ஒட்டி விட்டுருணுங்க. இப்போ பூவை நம்ம அழகாக அந்த லிட்டுக்குள்ளே நம்ம வச்சிடலாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிப் புட்டுக்கு மாவு பிசைகிறப்ப நம்ம என்ன தான் பெர்ஃபெக்டாக பிசைஞ்சாலும் கட்டி கட்டியாக இருக்குங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மிக்ஸி ஜாரில் இந்த புட்டு மாவை போட்டுட்டு ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா புட்டு நல்ல உதிரி உதிரியாக சாஃப்டாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, புட்டு மாவு எடுக்கிறப்ப அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அந்த மாவை நல்லா வறுத்து எடுத்துட்டிங்க அப்படின்னா புட்டு அவ்வளோ மணமாக இருக்குங்க. இந்த டிப்பை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வணக்கம்.